ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஹரிஷ் டிஜிட்டல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கால் நகத்திலிருந்து தலைமுடி டோபா வைக்கிற வரைக்கும் எல்லா பொருளும் வாங்கக்கூடிய ஒரு இடத்த பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் கிடைக்கும். இப்போ வீடியோ எடுக்கிற கடையில் இந்த கடை பார்த்திங்கன்னா வேறு ஒரு கடை. இது போத்தீஸு. இன்னொரு கடை ஏன்னா நீங்கள் அதாவது தமிழின் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் சரவணா ஸ்டோர்ஸ். அந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற பிரம்மாண்ட கடைகள் பார்த்திங்கன்னா பல இடங்களில் இருக்குது. அதாவது சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படிங்கிற நிறைய இடத்துல இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் டவுன் ஹாலில் இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா டவுன் ஹாலில் நிறைய பெரிய பெரிய கடையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பொட்டி கடையெல்லாம் விட்டுறது இது இங்கே பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போத்தீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமார் தங்க மாளிகை அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒன்றும் தங்கம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் வயர் மட்டும் இருக்கும். இன்னொரு கடைகள் என்ன பண்ணிங்கன்னா அந்த துணிகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற கடையிலெல்லாம் வந்தீங்கன்னா பல பொருட்கள் இருக்கும். எல்லா கடையிலையும் கிடைக்கிற பொருட்கள் இந்த ஒரே இடத்துல இருக்கும். இது பார்த்திங்கன்னா பல பொருட்கள் அதுவும் சீப்பாகவும் இருக்கும். எல்லாமே கம்மி விலையில் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க. அதனால தான் அந்த மியூசிக்கெல்லாம் போடல. அதனால் நாங்கள் தனியாக இருக்கிற மியூசிக் மட்டும் போட்டேன். இது பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் ரொம்ப கம்மி விலையில் இருந்தது. 2 ரூபாயிலிருந்து வரைக்கும் இருக்குது. அதாவது 2 ரூபாயில் 1 ரூபாயிலிருந்து வரைக்கும் இருக்குது. 1 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் இருக்குது பொருட்கள்லாம். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு பொருட்களாக பார்த்துட்டு இருக்கிற சாக்கில் இன்னொரு சைடு திரும்பி பார்த்தோம்னா மொபைல் எல்லாம் இருக்குது. என்னடா இது மொபைலெல்லாம் சாம்சங், ஓப்போ, விவோலாம் இருக்குது. டேய் என்னடா இது? இந்த சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 4-5 தடவை வந்திருக்கிறோம். இது உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்காகவே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது கொஞ்சம் பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் இருக்குது. அப்படி டிமாண்டெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டு பொருட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்கே டிஷர்ட் எல்லாம் இருக்குது. அப்புறம் மசில் இந்த தம்பிள்ஸ் இருக்கிறதுலாம் இருந்துச்சு. அப்புறம் இன்னும் பல பொருட்கள் கிட்ஸுக்கான செக்ஷன் தனியாக இருந்துச்சு. மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. இதில் அதில் முதல் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா துணி எடுக்கிற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷூஸு, அதுக்கப்புறம் இந்த செப்பல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் துணியெல்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மேட்டு, அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே எக்ஸைட் ஆகிடுவீங்க. இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நிறைய பொருள் வாங்கியிருந்தோம். ஆனால் அதிலே பார்த்திங்கன்னா கம்மி விலையாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் டோர் டெலிவரி பண்ணி அதுக்கப்புறம் பொருட்களெல்லாம் வாங்கிட்டு இருந்துருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நேர்லேயே போய் வாங்குற மாதிரிலாம் இருக்கும். நல்லாயிருக்கும். A few moments later. உங்களுக்கு பொம்மை வேணுமா அதுவும் இருக்குது. அப்புறம் நீங்கள் துணிகள் எதாவது வாங்கணுமா அதுவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது சினிமா பார்ப்பீங்களா அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் நிறையா இருக்குது. அப்புறம் நீங்கள் கேம்ஸில் வரணும் இருந்தால் அதுக்கும் நிறையா இருக்குது. இந்த பேட்டு பால் எல்லாம் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சரவணா ஸ்டோர்ஸில் இருக்குது. இன்னொரு ஒரு பிரான்ச் இருக்கும். அதாவது சரவணா செல்வரத்தினம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பிரான்ச்சும் அதுலேயும் போனீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் இருக்கிற பொருட்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிருங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அதெல்லாமே இருக்கும். அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த கன்னெல்லாம் இருந்துச்சு. லியோவில் ஷூட் பண்ண கன்னெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த பிஸ்டலை வாங்கலாம்னு பார்த்தேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா புல்லெட்டில் நான் வச்சுட்டு வந்துட்டேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 250 ரூபா தான். ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி பிஸ்டல் கன் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கன்னெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கடையோட சைஸை பார்த்துட்டு ஷாக் ஆகாமல் உள்ளே போய் பார்த்திங்கனாலே எல்லாமே சீப்பாக இருந்திருக்கும். இது நீங்கள் நார்மல் கடையில் வாங்குறத விட இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை குறைவாக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப காசு மிச்சமாகும். வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி அந்த போத்தீஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சட்டை தான் எடுத்து அது பார்த்திங்கன்னா 700 ரூபா அப்படின்னு போட்டாங்க. சரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அதுவே இங்கே துணி எல்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 200 ரூபாயில் இருந்தாலும் இருக்குது. ஃப்ரேம் பாருங்க ஜி. மொட்டை மாடியில் கூட்டிகிட்டு போய் மொட்டை போடுறாங்கன்னு மொத்தமாக கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்ச மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் வேலை செஞ்சவங்க நல்லா தான் வேலை செஞ்சுட்டாங்க. ஆனால் போத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாரும் டென்ஷனோடய வேலை செஞ்சுட்டாங்க. என்ன கடுப்புன்னு தெரியல. சம்பளம் போல நினைக்கிறேன். நீங்கள் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரா இல்லாட்டி மீடியாவில் ஏதாவது இருக்கிறீங்களா அப்படின்னாலும் இங்கே ஏதாவது பொருட்கள் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த மைக்கு ஸ்டாண்டு, அதுக்கு ரிங் லைட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் கேம்ஸ் பிடிச்சவங்க வாங்குற மாதிரி நிறையா இருக்குது. கிரிக்கெட் பேட்டு, பால், அதுக்கப்புறம் ஃபுட்பால், பேஸ்கெட் பால் அப்படின்னு நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தோனி டிஷர்ட், அதாவது சிஎஸ்கே டிஷர்ட்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆர்சிபி டிஷர்ட் அது மாதிரி தான் இல்லை. அப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா காட்ஜில் காலுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய செப்பலை பார்த்தேன். அதை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டேன். அப்புறம் நானும் ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன். அது நல்லா இருக்குதான்னு அப்படி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு மொத்தமாக பில்லை பார்த்தா சேல்ஸ் பண்ணுற மேனுக்கு எடிட் பண்ணி போடலாம், நம்ம பை பண்ண மேனுக்கும் எடிட் பண்ணி போடலாம், அந்த மாதிரி பில் இருக்கும். ஏன்னா எத்தனை வாங்கி 1252 ரூபா தான் ஆச்சு. ஆச்சரியப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா போய்ட்டுறவங்களுக்கு வேணால் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கன்னை வச்சு நானும் அப்படியே ஏதோ சேல்ஸ்மேன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு இருந்தது, அதாவது சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு வந்ததில் இத்தனை பொருள் வாங்கியிருக்கிறோம். இதில் நிறைய பொருள் வாங்கியிருக்கிறோம். இன்னும் நிறைய பொருள் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு.
சரி பரவாயில்ல. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு எனக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் பண்ணி வச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 421 தான். ரொம்ப எல்லாமே சீப்பாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு போடுற இது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிப் அப்படின்னு சொன்னாங்க. ஒயர் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் பண்ணுற மாதிரி அதாவது இந்த மைக்கை சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க சின்னதாக. நல்லா இருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 தான். எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்தது. இங்கேயே 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இருந்தாலும் அங்கே நல்லா நிறையா எடுத்து போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செட் டேப்பு. இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கேலு வெறும் ரூ. 5 தான். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டிஷர்ட் தெரியும். ஆனால் இது வெறும் ரூ. 100 தான். ரூ. 101 நினைக்கிறேன். ஒரிஜினல் தோனி போட்டது வந்து ரூ. 1000 அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது வாங்கலாம், நாங்கள் இது வாங்கிட்டோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு. அதாவது ஏதாவது படம் பார்க்கறதுனால வீடியோ பார்க்கறதுனால இதை வச்சு அப்படியே பார்த்துக்கலாம். இது வந்து வெறும் ரூ. 6 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஒரு ரூ. 2 போட்டுருவாங்க. ஆனால் ஸ்டோர் டெலிவரி வரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பழைய கவரில் போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி ஏற்கனவே விளையாண்டு எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் தந்தாங்க. இது வந்து ரூ. 26 தான். இதோடைய பாதி தான் இந்த வெள்ளி செயின் தொங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு யூஸ் ஆகும். என்னன்னா இது வந்து இந்த ஃபிங்கர்ல போட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்காகவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டிஃபீட்டே ஆகாமல் போய் அடிக்கலாம் பார்த்துக்கோங்க. இதை வச்சு நிறைய பேர் விளையாடுவாங்க. இனிமேல் பவுடர் கொட்டியெல்லாம் விளையாடவே தேவையில்லை. இந்த சரவணா செல்வத்தின் நீங்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மைக் வச்சு பேசிட்டு இருந்திருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹரிஷ் டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.